Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BE, BTech, ME, MBA and MCA. ஓகே, யூகிக்கப்பட்டது போல சிவி சண்முகம் இல்லம் செல்கிறார் முதலமைச்சர் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு சிவி சண்முகம் தலைமையிலான குழு, குறிப்பாக மூத்த தலைவர்களான திரு எஸ்பி வேலுமணி, டாக்டர் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட இருக்கிறார்னு புரிதல். ஐ வில் ஸ்டே கரெக்டட். அதே போல் திரு காமராஜ், முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், இவங்கெல்லாம் கூடி பேசிய நிலையில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. சிவி சண்முகம் இல்லத்துக்கு போகிறார் அப்படின்னு செய்தி வரக்கூடியது போலவே தேமுதிக அலுவலகம் செல்கிறார் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற செய்தியும் கூடுதலாக வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கும் செல்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். டு புட் இட் இன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், பல்வேறு அரசியல் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருகிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். முதலமைச்சராக ஆட்சி இயக்கத்துக்கு முன்னாடியே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று ஆதரவளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். இது கூட்டணி தர்மம் என்று பார்த்துடலாம். ஆனால் ஒரு புது நிகழ்வாக, ஒரு புது மரபாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய இல்லத்துக்கு சென்று சந்தித்தார். மரியாதை நிமித்தமாக வாழ்த்தும் ஆலோசனையும் பெற்றார். அதைத் தொடர்ந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவருடைய இல்லத்துக்கு சென்றார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றார். இது நேற்றைய நிகழ்வுகள். இதனது தொடர்ச்சியாக இன்றும் பல முக்கியமான சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். 4:30 மணி அளவில் திரு தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரை சந்திக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு பெற்ற உடன்தான் இந்த ஆட்சியும் நிலை நின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து காங்கிரஸ் அலுவலகத்துக்கு செல்கிறார். IUML கூட இந்த அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. IUML அலுவலகத்துக்கும் சென்று திரு காதர் முஹிதீன் IUML தலைவரையும் சந்திக்க இருக்கிறார். இப்படி பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் என்பது குறிப்பிடத்தகுந்த செய்தி. மணிகண்டன் இது பற்றிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றார். இன்றைய அவருடைய முக்கியமான அஜெண்டா என்ன? பல அரசியல் தலைவர்களை சந்தித்து வருகிறார். இன்னைக்கு மற்ற அரசியல் தலைவர்களை சந்திப்பது கூட இந்த வழமையுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். திரு சிவி சண்முகத்தை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு உறுதியாக இருக்கிறதா? ரெண்டு தரப்பும் அதை உறுதி செய்யறாங்களா? தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில ஏற்கனவே அனைத்து தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்களையுமே சந்திப்பதற்கு தொடர்ந்து திட்டமிட்டிருந்தார். அதுல நேற்று திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சரை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டில் மூத்த அரசியல்வாதிகள் ஒருவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களை நேரில் அவர்கள் இந்த சந்திப்புகளை நம்ம நினைவு கூர்ந்துட்டோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் சந்திக்கிறார் அதை பத்தி சொல்லுங்க. இன்று கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த IUML அலுவலகத்துக்கு சென்று IUML கட்சி தலைவரை சந்திக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சத்தியமூர்த்தி பவன், அகில இந்திய காங்கிரசுடைய தமிழ்நாடு தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸ் கமிட்டி தலைவரை சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அதிமுகவிலிருந்து சிவி சண்முகம் தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றனர். இந்த நிலையில அவர்களை நேரில் சென்று சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பட்டினப்பாக்கத்திற்கு செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தேமுதிக அலுவலகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவரது இல்லத்திற்கும் சென்று சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார். சிவி சண்முகம் முதலமைச்சர் சந்திப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா? சிவி சண்முகத்தை சந்திப்பது காலையிலேயே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேரமும் கூட இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிவி சண்முகத்துடைய அந்த அணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய லீமா ரோஸும் கூட இதனை உறுதி செய்திருக்கிறார். 2 to 3 மணி அளவுல சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல முதலமைச்சர் நேரடியாக வந்து சந்திக்கிறார் என்பதை பேட்டியின் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் புறப்பட்டு Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BE, BTech, ME, MBA and MCA.